ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் பொட்டிக். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஒரு லைனிங் ப்ளவுஸு எப்படி நம்ம எவ்வளோ டைமிங்கில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனும் வீடியோக்குள்ளார போகலாம். லைனிங் ப்ளவுஸு எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இதில் வந்து நான் வீடியோவை எதுவுமே வந்து எடிட் பண்ணவே இல்லை. டைமிங்கு அப்படியே உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டிருக்கேன். இதில் எவ்வளோ டைம் ஆகுதோ அதுதான் வந்து நான் ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற டைம். நீங்களும் பார்த்துக்கோங்க. உங்களாலுமே ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியுன்றதுமே இதுலேருந்து நீங்கள் டைமை வந்து பார்த்துக்கலாம். நீங்களாம் எத்தனை பேர் வந்து நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் எவ்வளோ டைமிங்கில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்றதுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ வந்து நிறைய பேருக்கும் போய் ரீச் ஆகும். நான் வந்து எப்பயுமே வந்து இது போல் தான் வந்து கையை ஏற்றிக்குவேன். அடித்து திருப்பி தைச்சிக்குவோம். நம்ம வந்து துணிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு துணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடித்து திருப்பி தைக்கிறதும் இல்லை வந்து பார்டர் இருக்குது அப்படின்னா அந்த பார்டரை வந்து நம்ம அப்படியே வந்து அப்படியே அதாவது மடிச்சுலாம் அடித்து திருப்பி தைக்காமல் அப்படியே தைச்சிட்டு பார்டர் மட்டும் ரவுண்டு எஜ்ஜில் மடித்து தைச்சிக்குவேன். அது மாதிரி செய்வேன். நம்மளுக்கு ஸ்டிச்சிங் நம்ம துணியை பொறுத்து தான் இருக்குது. நமக்கு இந்த மாதிரி கூட சேரலாம் அப்படின்னாக்கா இது போல் நம்ம அடித்து திருப்பி தைச்சிக்கலாம். அது ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும். இவங்க வந்து என்ன அப்படின்னாக்கா இவங்களுடைய ப்ளவுஸில் வந்து கை கொஞ்சம் இறக்க கேட்டிருந்தாங்க, இடுப்பு கொஞ்சம் இறக்க கேட்டிருந்தாங்க, இது கழுத்து கொஞ்சம் இறக்க கேட்டிருந்தாங்க. இது மூணுமே வந்து அவங்க அளவு ப்ளவுஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதை நம்ம கரெக்ஷன் பண்ணி தான் நம்ம தைக்கணும். இது போல் கரெக்ஷன்லாம் வருது அப்படின்னா நீங்கள்லாம் எப்படி வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவங்க சொல்லும்போதே நான் அளவு ப்ளவுஸில் வந்து மென்ஷன் பண்ணிக்குவேன். ஆல்ரெடி நான் இன்னொரு கை வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். குடஞ்ச பக்கம் ரெண்டும் வந்து நமக்கு இப்படி இருக்கும் பாருங்கள். இது போல் பண்ணுறீங்கன்னா நம்ம தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். கை வேலை முடிஞ்சுது. இப்போது அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்கா நம்ம பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். நீங்கள் நான் எப்பயுமே வந்து இது போல் தான் செய்வேன். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது நல்ல பக்கம் பின் சைடும் கெட்ட பக்கம் மேலே இருக்கிற மாதிரி போட்டுட்டு அதே போல் என்ன லைனிங் பீஸே அது மேலே ஒன்று போட்டுக்கலாம். இப்படி போட்டுட்டு ஒன் சைடு பீஸ் அப்படி வச்சுட்டு இன்னொரு சைடு பீஸ் அப்படி எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது தையில வந்து கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன். லைனிங்கை வந்து மெயின் பீஸில் வச்சு ஜாயின் பண்ணும்போது தையில வந்து பெருசாக வச்சுக்குவேன். தையில வந்து பெருசாக வச்சுக்கிட்டு நீங்கள் தைக்கும்போது டைமிங் வந்து நமக்கு சீக்கிரமாகவே முடியும். நமக்கு வந்து இது நம்ம லைனிங்கையும் மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த டைம் போடுறோம் இல்லையா, எஜ்ஜில் தான் இருக்க போகுது. அதுக்கே நீங்கள் சின்னதாக போட்டுக்கிட்டு டைம் வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நீட்டு தையலாக போடுறீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வேலை வந்து உங்களுக்கு முடிவு செய்யும். நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பயுமே இது போல் தான் ட்ரை பண்ணுவேன். எனக்கு வேலை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்குது. பாருங்கள், சுற்றி நம்ம ஒரு பீஸில் வந்து தச்சுட்டு போகணும். இப்போ அகைன் நம்ம இன்னொரு பீஸுமே நம்ம அது போல் தச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து உங்களுக்கு டைலரிங் கண்டென்ட் தான் உங்களுக்கு இது வரைக்குமே வந்து போட்டுட்ருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு டைலரிங் சம்மந்தப்பட்டது மட்டும் போதுமா, இல்லை வந்து ஒன் டே பிளாகு அது போல் எதுனா வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது போல் வேணும்னாலுமே நான் உங்களுக்கு கண்டென்ட்டாக வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நமக்கு இதுவே ஒரே டைலரிங் கண்டென்ட்டாகவே போட்டுட்ருக்கோம் அப்படின்னும்போது ஒரு சில பேருக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. அதனால் உங்களுக்கு லைஃப் ஸ்டைலை பற்றி அதை பற்றி இல்லை வந்து ரொட்டீன் ஒர்க் என்ன அப்படின்ற மாதிரி அது மாதிரிலாம் எதுனா கேட்குற மாதிரி இருக்குங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோலேயே நம்ம வந்து வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு போட ஆரம்பிக்கலாம். இப்போ தான் ஒரு சிஸ்டர் நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க, நீங்கள் டைலரிங் வீடியோவே மட்டும் போடாதீங்க, நீங்கள் வந்து எல்லா கண்டென்ட்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி போடலாம். நீங்கள் வந்து இப்போ வந்து நல்லாவே ரீச் ஆகிட்டீங்க, அதனால வந்து நீங்கள் அது போலையும் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போடலாமா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய வியூவர்ஸான உங்ககிட்ட கேட்டால் மட்டும்தானே அதை பற்றி தெரியும். அதனால சரி, நீங்களுமே உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டு பீஸ் ரெண்டுத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஒன் சைடில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இன்னொரு சைடு பீஸையுமே வந்து எக்ஸ்ட்ரா உள்ள துணியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து இப்போ தான் வந்து கத்திரிக்கோல் வந்து கொஞ்சம் ஒழுங்காக கட் பண்ணாமல் இருந்துச்சு. சாணம் பிடிக்கிறவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட கொடுத்து நான் 4 கத்திரிக்கோளுமே எல்லாத்தையுமே வந்து சாணம் பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். எதனால் அப்படி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா இப்போ வந்து தீபாவளி வருது. இப்போ நமக்கு வேலை வந்து இதுக்கப்புறம் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம முன்கூட்டியே நம்ம எப்பயுமே ப்ரிப்பேர்டாக இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. இப்போ பாருங்கள், ரெண்டுமே ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டுமே முடிஞ்சிடுச்சு இல்லையா. இப்போ பேக் பீஸையும் அதே போல் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இவங்க வந்து நல்லா லோவாக போடுவாங்க நெக்கு. பேக் நெக்கும் சரி தான், ஃப்ரண்ட் நெக்கும் சரி தான். நல்லா இடுப்பு இறக்கமும் வச்சு நல்லா லோவாக போடுவாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஒன்றாலும் அவங்க சொல்லிவிடுவாங்க, எவ்வளோ ஒன்றாலும் இறக்குங்க சிஸ்டர், எனக்கு நல்லா லோவாக இறக்கமாக போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்
அதனால் நீங்கள் எவ்வளோ இறக்கம் வேணாலும் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ப்ளவுஸ் கொடுக்கும்போதே நம்மக்கிட்ட சாய்ஸ் கொடுத்துருவாங்க, நீங்கள் எவ்வளோ வேணாலும் ப்ளவுஸ் இறக்கம் வச்சு தச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பூனை சேரீ ப்ளவுஸில் என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா, நம்ம ஒரு மாதிரி வந்து துணியை வைப்போம், ஆனால் அதில் வந்து பார்த்தோன்னா வழுக்கிக்கிட்டு நகர்ந்து போகும். இதே வந்து சில்க் சேரீ ப்ளவுஸு இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக அப்படியே நிற்கும். பூனை சேரீ, கிரேப் சேரீ இதெல்லாம் வந்து நமக்கு நம்ம சொல்கிற பேச்சா துணி கேட்காது. அது எப்படி போட்டோ அது போக்குக்கு தான் நம்ம போய் தைக்க முடியும். இப்போ வந்து நான் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால நான் வந்து இப்படியே தைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா வந்து பின்னு குத்தி வச்சுக்கோங்க. பின்னு குத்தி வச்சுட்டு சுற்றி நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் அப்படியே தான் தைக்கிறேன், எங்கேயுமே சுருக்கன்றது வரல. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தச்சு எல்லா துணியுமே அட்ஜஸ்ட் பண்ணி நான் தைச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். இது போல் நமக்கு தச்சு பழகுனதுனால நான் இப்படியே தைக்கிறேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பின்னு குத்தி வச்சுக்கோங்க. பின்னு குத்தி வச்சுட்டு நீங்கள் தைக்கிறீங்கன்னும் போது அது நமக்கு வந்து எங்கேயுமே நகர்ந்து போகாது. எங்கேயுமே வந்து லைனிங் பீஸும் மெயின் பீஸுமே வந்து லூஸ் கொடுக்காது, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம எல்லாமே ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு முடிஞ்சிடுச்சு பாருங்கள், ஜாயின் பண்ணது எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சாதா ப்ளவுஸில் நம்ம எப்படி தைப்போமோ அது போல் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள். நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டோன்னா சாதா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ டைமிங் ஆகுதோ அதுதான் வந்து நமக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கான டைமிங் இல்லையா. இப்போ நம்ம வந்து சாதா ப்ளவுஸ்க்கு ஒரு 20 நிமிஷம் ஆகுது அப்படின்னா அதே டைமிங் தான். இப்போ இது ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும் இல்லையா. எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்போ ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சாதா ப்ளவுஸ் எப்படி தைக்கிறோமோ அது போல் தைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 20 நிமிஷம். மொத்தமே வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 1/2 hour ஆகும். நீங்கள் தைக்கிறதுக்கு ஒரு ப்ளவுஸுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குற நம்மளுடைய வீடியோ பார்க்குற நம்மளுடைய ஆடியன்ஸுக்குமே அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போது வந்து வரப்போகிற காலத்துக்கு டைலரிங் ஃபீல்டில் வந்து எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு நாளையும் நகர்த்திக்கிட்டு போகணுன்றதுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து தீபாவளி டைம் வருது, நம்ம எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக தைக்கணுன்றதுமே ஒரு சில பேர் பார்க்க செய்வாங்க இல்லையா. அதுக்குமே வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம தச்சுட்டு அழகாக வெட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம பேக்கில் இடுப்பு சைஸு எவ்வளோ வந்து நம்ம வச்சு மார்க்கிங் பண்ணி இடுப்பு இறக்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் இடுப்பு கொஞ்சம் இறக்க வச்சுருக்கேன் பாருங்கள். வச்சுட்டு இப்போ நான் அந்த இடத்துல அர்க்காத் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதான், இவ்வளோ தான் நம்ம இடுப்பு வந்து மடித்து தைக்க போகிறோம் இல்லையா. இப்போ நமக்கு வந்து அதில் எட்ஜில் இருக்குது இல்லையா, அந்த எட்ஜில் இருக்கிறதுனால இப்போ கீழே வந்து நம்ம பீஸ் கொடுத்து நம்ம தைக்க போகிறோம் பாருங்கள். இது வந்து நம்ம கழுத்து வெட்டணும், ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் வெட்டணும் இல்லையா, அந்த துணி தான் இது. இப்போ இதில் வந்து நம்ம அப்படியே நம்ம தைக்க போகிறோம் பாருங்கள். நடுவில் சென்டரில் தைச்சிட்டு அதை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நீட்டாக வந்துடும் நமக்கு துணி பாருங்கள். நீட்டாக ஆகிடுச்சா. இப்போ இதில் வந்து ரவுண்டு ஃபோல்டிங் பண்ணி நம்ம அந்த பிசரை வந்து ஃபோல்டிங் பண்ணி தைச்சிருக்கோம். இது வரைக்குமே கூட நான் வந்து நீட்டு தையலில் தான் தைக்கிறேன் பாருங்கள். நீட்டு தையலில் தைச்சிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் தைக்கும்போது அதாவது இடுப்பு சைடு பீஸ் ஏற்றுறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் நம்ம வந்து தையலை வந்து 3ல் வச்சுப்பேன், இல்லை 2.75 அப்படி தான் வச்சுப்பேன். நான் எப்பயுமே வந்து என்னுடைய அளவு வந்து இப்படி தான் இருக்கும். அதிகமாகலாம் வந்து சின்னதாகவும் வைக்க மாட்டேன். சின்னதாக வைக்கிறது எப்போ வைப்பேன் அப்படின்னாக்கா, நான் வந்து இப்போது ஒரு லேஸ் ஏற்ற போகிறேன், இல்லை ஒரு டிசைனர் ப்ளவுஸ் வைக்கிறேன், நெக் சைடெலாம் க்ளோசிங் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு தான் வந்து நான் அது மாதிரி வந்து சின்ன தையலாக வச்சுக்கலாம். மற்றபடி நான் எப்பயுமே ப்ளவுஸ் தைக்கிறதுக்கோ சுடிதார் தைக்கிறதுக்கோ சாரீ ஃபால்ஸ் ஓரடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சரி தான் 2.75 அல்லது 3 இன்ச்சு தான் நான் வந்து வைக்கிறது. எப்பயுமே எவ்வளோ தான் செய்வேன். நீங்களாம் எவ்வளோ வந்து அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு நீங்கள் எவ்வளோ வைப்பீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம பீஸ் வச்சோம் இல்லையா, அதை வந்து பரிமாண தையல் போட்டுக்கலாம். பரிமாண தையல் போட்டோம் அப்படியே வச்சு நம்ம இடுப்பை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். அவ்வளோதான். நமக்கு இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா பேக் சைடுமே நமக்கு இருந்தது இல்லையா, நம்ம ஆல்ரெடி கை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ வந்து பேக் சைடுமே நமக்கு ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இது பண்ணும்போது நமக்கு வேலையுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் சிஸ்டர். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டைமிங் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து சீக்கிரமாக முடியும். ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு 3/4 மணி நேரம் இல்லை 1 hour ஆகுது அப்படின்னா நீங்கள் இது போல் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டைமிங் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பூனை சாரி ப்ளவுஸ்ன்றதுனால இந்த மாதிரி டாட் பிடிக்கும்போது எப்பயுமே வந்து இங்கே வந்து நம்ம பீஸ் வச்சு தைச்சதுனால இங்கே வந்து அதில் ஒட்டிட்டு தான் இருக்கும். உள்ளே பார்க்க போனாக்கா வந்து அதில் செட்டாக இருக்காது. நம்ம உள்ளே வச்சு கையால் கொஞ்சம் அழுத்த மாதிரி கொடுத்துட்டு இது பண்ணோம்னா தான் வந்து அது கூட செட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம பேக் சைடு முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ நான் எப்பயுமே பேக் சைடு முடித்தேன் அப்படின்னா நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற அந்த பேக் சைடை வந்து 2ஆக இப்படி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு
இடுப்பை வந்து மார்க்கிங் பண்ணிவிடுவேன். மார்க்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னா இதான் வந்து நமக்கு ரெடி அளவு இடுப்பில். ஓகேவா? இப்போ பேக் முடிஞ்சுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டை இது கூட வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ நமக்கு ஷோல்டருமே வந்து பிசுறு தெரியாமல் இருக்கணும். நான் எப்படி போட்டிருக்கேன்னு தெரியுது பார்த்தீங்களா? நல்ல பக்கம் கீழே இருக்குது, கெட்ட பக்கம் மேலே இருக்குது பாருங்கள். இப்போ வந்து கெட்ட பக்கம் உள்ளே இருக்குது, நல்ல பக்கம் மேலே இருக்குது. இது மாதிரி போட்டு நீங்கள் எட்ஜில், அதாவது நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு எட்ஜில் வந்து ஒரு தையல் போட்டு வச்சுக்கோங்க. எட்ஜில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை அப்படி உல்ட்டா பண்ணி இப்படி போட்டுட்டு இப்போ வந்து இதை அப்படி உள்ளார அப்படி மடித்தோம் அப்படின்னா அது வந்து பின்பக்கம் போயிடும். இப்போ பாருங்கள், பிசுறுமே வந்து நமக்கு உள்ளே ஃபுல்லாக கவர் ஆகிடும் பாருங்கள். நான் இது வந்து ரஃப்பாக தான் தையல் போடுவேன், சும்மா ஒரு தையல் போட்டுக்குவேன். கழுத்து பீஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து நான் கரெக்டாக வந்து ரஃப் அடித்து தையல் போட்டுக்குவேன். இப்போ வந்து நான் ரஃப்பாக தான் போட்டுக்குவேன். ஏன்னா பிரிக்கணும், ஒரு வேளை கழுத்து வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம ரஃப் அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால வந்து சும்மா தான் ஒரு தையல் போட்டுக்குவேன், ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்குவேன் பிரிக்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், அந்த சைடு நம்ம தச்சோம் இல்லையா? அதுபோல் இதேமாரி இதுலேயுமே ஒரு ரஃப்பாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம ஃப்ரண்ட் பக்கத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாட்ஸ் பிடிக்க போகிறோம். இப்போ இதில் இருந்து எனக்கு இந்த அளவு ப்ளவுஸில் நான் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதில் நான் எப்படி பண்ணியிருந்தேனோ அதேமாரி உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து அவங்களுடைய கப் சைஸோடைய அளவு. நான் எனக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து இன்ச்சி டேப் எடுத்து வச்சு நான் மார்க்கிங் பண்ண மாட்டேன். நமக்கு எல்லாமே வந்து மைண்டில் இருக்கிறதுனால நான் வந்து இப்படி தான் நான் வந்து எனக்கு தெரியும். நான் இப்போ உங்களுக்கோசம் இதை நான் சாப்பீஸில் மார்க்கிங் பண்ணி காட்டுறேன். நான் வந்து மார்க்கிங்லாம் பண்ண மாட்டேன். அளவு ப்ளவுஸ் எடுத்தும் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு தெரியும் இந்த கப் சைஸ்க்கு எப்படி வைக்கணும், இவங்க அளவு ப்ளவுஸ் யாருது, அவங்க கப் சைஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது எனக்கு தெரியும் இல்லையா? அதனால் நான் அப்படியே தான் தைப்பேன். நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே இல்லையா? நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு வந்து தைக்கிறதுக்கு நிறையா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் உங்களுக்கோசம் தான் மார்க்கிங் பண்ணி காமிச்சேன். நம்மளுக்குன்னு ஒரு அளவுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அந்த அளவுன்னு நம்ம வச்சு தைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் மாற செய்யும் பாருங்கள். இந்த 2 டாட்ஸை பிடிச்சிட்டு 2 விரலையும் இப்படி பண்ணிவிட்டு இந்த சென்டர் எங்கே இருக்கோ அங்கே பிடிச்சி இந்த சென்டர் டாட்ஸையும் பிடிச்சிக்குவோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்தமாதிரி பிடிக்கும்போது இந்தமாதிரி பூனை சாரீ ப்ளவுஸுன்றதுனால லைனிங் ப்ளவுஸும் நம்மளுடைய மெயின் பீஸும் வந்து சரியாக உட்காராது. அதனால் நம்ம கையால் அப்படி அழுத்தம் கொடுத்துட்டு தைக்கிறோம் அப்படின்னும் போது அது கூட வந்து நமக்கு உட்காந்துரும். இப்போ பாருங்கள், நம்ம தைச்சது அது கூட உட்காந்துருக்கா, ஷேப்புமே நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு முடிஞ்சுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பட்டி பீஸ் வந்து ஏற்ற போகிறோம். பட்டிக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா துணி வச்சு தான் தைக்க போகிறேன். இப்போ வந்து அதில் வந்து நமக்கு அந்தளவுக்கு துணி இல்லை. அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு ஏற்ற போகிறேன். அதே போல் இது வந்து கைக்கு வந்து ஒட்டு வரக்கூடாது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா பட்டிக்கு மட்டும் ஒட்டு கொடுத்துக்கலாம். பட்டியில் ஒட்டு கொடுத்தா பிரச்சனை கிடையாது. நம்ம கையை தனித்தனியாக வெட்டுறோம் அப்படின்னா கையில் வந்து ஒட்டு வந்துச்சு அப்படின்னா அது 4 அடையில் பிரிஞ்சிடும். அதனால் பட்டிக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கட்டிங் ஸ்டைலே வேறு மாதிரி வந்து வெட்டியிருக்கேன் நான். அது எப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னா அதுவுமே நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், அதையுமே பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒன் சைடு நம்ம பட்டி ஏற்றிட்டோமா? இது வந்து இந்த சைடுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போது இது இந்த சைடுக்கு அதே போல் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து அதுக்கு ஷேப் எடுத்து நம்ம தைக்க ஆரம்பிச்சிக்கலாம் பாருங்கள். எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துகிட்டு நம்ம பட்டிக்கு எவ்வளோ நம்ம ஷேப் கொடுத்து வைக்கிறோமோ அதுபோல் நம்ம வெட்டி எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்கள். இப்போது 2 கெட்ட பக்கமும் உள்ளே அப்படி வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டு இப்படி போட்டோம்னா நமக்கு அதனுடைய டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள பீஸரை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அப்படி ஷேப் கொடுக்கும்போது இங்கேருந்து நமக்கு ஒரு 3 இல்லை 3.25 இன்ச்சு அளவுக்கு நம்ம இங்கே பெண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பட்டியில் வந்து நல்லாவே வந்து ஷேப் வந்து நல்லா இருக்கும். அதுபோல் நீங்கள் வந்து எத்தனை பேர் வந்து இது போல் வெட்டுவீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் அந்த மாதிரி வெட்டியிருக்கேன். இப்போ வந்து நம்ம பட்டி பீஸையும் மெயின் பீஸையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி நமக்கு மீறுற துணிலாம் இருக்குது பார்த்திங்களா? அதிலே வந்து நான் பட்டி பீஸு வெட்டி வச்சுப்பேன். நான் எல்லா துணியிலுமே நமக்கு பட்டி பீஸ் வந்து கிடைக்காது, ஒரு சில துணியில் தான் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பாடி அளவுக்கு லைனிங் எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. அவங்க வந்து இப்போ இவங்க சைஸ்க்கு வந்து ஒரு 90 சென்டிமீட்டர் லைனிங் தேவைப்படுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு 80 சென்டிமீட்டர் மட்டும் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு பட்டிக்கு அவங்கக்கிட்ட வந்து துணி வந்து இருக்க மாட்டுது இல்லையா? அப்போ நம்ம வேறு துணியை வந்து நம்ம ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது. அது மாதிரி இருக்கும்போது நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபேண்ட்டு துணி இந்த மாதிரி சுடிதார்லாம் தைக்க வருது பார்த்திங்களா? அதில் வந்து மீறுற துணி சைடில் மீறுது பார்த்திங்களா? அதை வந்து நான் பட்டி பீஸ்க்கு வெட்டி எடுத்து வச்சுக்குவேன். எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வெட்டி எடுத்து வச்சுக்குவேன். இந்த மாதிரி இல்லாத துணிங்களுக்குலாம் அதை நம்ம கொடுத்துக்கலாம். அதனால தான்
அதேமாரி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும்போது இந்த மாதிரி பிராண்ட்ஸு தான் இருக்குது பார்த்தீங்களா, சேம் கலராக அப்படியே வெளியில் தெரியுது பாருங்கள், அது போல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது போல் துணி வந்து கொடுக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அதே துணியில் கொடுக்குற மாதிரி பாருங்கள். அது ப்ளவுஸே வந்து நல்லா காமிக்காது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் முடிஞ்சது. நமக்கு கொக்கி சைடில் வந்து ஃப்ரண்ட் சைடில், அதாவது அதுக்கு எவ்வளோ தூரம் வருதோ அதை நம்ம வச்சுக்கிட்டோம். இந்த சைடில் வந்து நம்ம இடுப்பு சைடு மடித்து தைச்சோம் இல்லையா, அது எங்கே வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே மார்க்கிங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுதா. இப்போ எதையுமே நம்ம 2ஆக ஃபோல்டிங் பண்ணி அப்படியே தைச்சிக்கலாம் பாருங்கள். நான் எப்பயுமே இப்படி தான் சிஸ்டர் பண்ணுவேன். நான் இப்போ வந்து வீடியோக்கோசம் அப்படி போடுறேன் அப்படிலாம் கிடையாது. நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன். அது எனக்கு இந்த ஸ்டைல்லே நான் தைச்சதுனாலே எனக்கு வந்து அப்படியே ஃபாஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 1/2 ஹவரில் ஒரு ப்ளவுஸ் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியுது இல்லையா. இப்போ வந்து இது ஆம்கோல் சைடு நம்ம வெட்டணும் பார்த்தீங்களா, இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொக்கி பீஸு காஜா பீஸு வெட்டி எடுத்துக்குவேன் எப்பயுமே. இதை நான் வந்து கட்டிங் போடும்போதே நான் வெட்டிடுவேன். ஆனால் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வீடியோவில் காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்குமே புரியுன்றதுனாலே நான் வந்து இந்த எதுவுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வரல. உங்களுக்கு நான் இதுக்கு எங்கே இருக்கு நான் அந்த பீஸ் எடுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் இதில் வந்து பார்க்கலாம் அப்படின்றதுனால தான் உங்கள்கிட்ட கிளியராக இருக்கணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இங்கே வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம கொக்கி சைடு பீஸு வச்சு வச்சுட்டு படிமான தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். இதை 2ஆக ஃபோல்டிங் பண்ணி லைனிங் பீஸ் நம்ம வச்சு தைச்சோம் பார்த்திங்களா, அது எல்லாமே உள்ளார கவர் ஆகிடணும், வெளியில் தெரியக்கூடாது. இது போல் தைச்சோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக வரும் பாருங்கள். அதாவது ஒரு மாதிரி முறுக்கிக்கிட்டலாம் வரும் பார்த்திங்களா கொக்கி சைடு பீஸு, அது மாதிரிலாம் வந்து நம்மக்கிட்ட அது போல் வராது. அது போல் தைக்கிறதுனால நீட்டாக இருக்கும். அப்படியே முடிக்கும்போது ஒரு ரப்பை அடிச்சுக்கலாம் அப்படியே, அவ்வளோதான். இப்போ நெக்கில் வந்து எக்ஸ்ட்ரா உள்ள பீஸரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ கொக்கி சைடு நமக்கு முடிஞ்சுது இல்லையா. இப்போ கொக்கி சைடு முடிஞ்சது. அந்த சைடை பீஸை வச்சு நம்ம இங்கே எவ்வளோ சைஸ் இருக்கோ அதை வந்து சாப்பீஸில் மார்க் பண்ணிக்கிட்டோமா. இப்போ வந்து நம்ம இந்த கழுத்து பீஸில் வந்து என்ன பண்ணியிருந்தோம், ரஃப்பாக ஒரு தையல் போட்டிருந்தோம் இல்லையா. இப்போ நம்ம அளந்து பார்த்துக்கலாம் பாருங்கள். இப்போ நம்ம இந்த நெக் சைடு அளந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் இறக்க கேட்டிருந்தாங்க, அதனால ஓகே தான். இருந்தாலும் கொஞ்சம் மட்டும் நம்ம பிரிச்சுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தைச்சிக்கலாம் பாருங்கள். நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஒன்று இருக்கோம், நம்ம பூனை சேரீன்றதுனால கொஞ்சம் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க தான் செய்யும். எப்படியாப்பட்ட டைலராக இருந்தாலும் சரி தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க தான் செய்யும். அவங்க வீடியோன்றதுனால அதெல்லாம் காமிக்க மாட்டேன். நான் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சோண்டு நான் ஃப்ரண்ட் சைடு பீஸை மட்டும் கொஞ்சோண்டு அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ நான் இதில் வச்சுருக்கேன் பாருங்கள். வச்சு ரஃப் அடித்து தையல் போட்டுட்டேன். இப்போ நம்ம அதை பிரிக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள் சரியாக இருக்குது. கொஞ்சம் இதாக தான் இருக்குது, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க நல்லா லோவாக இறக்கமாக இருந்தால் போடுறவங்க தான், அதனால் அது பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்கள் ஒன் சைடு நமக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ அகைன் நம்ம செகண்ட் சைடுமே நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள். இப்போ இதுலேயுமே நம்ம டாட்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பீஸை வந்து 2ஆக ஃபோல்டிங் பண்ணி ஒரு 2.25 இன்ச் அளவுக்கு ஷார்ப்பாக கொண்டு வந்து நிப்பாட்டிடணும். நான் எப்பவுமே 2 தையல்லாம் போட மாட்டேன், ஒரே தையல் தான். அந்த ஒரு தையலே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதும் ரஃப் அடிச்சுக்குவேன், முடிக்கும் போதும் ரஃப் அடிச்சுக்குவேன். அப்படி இருக்கும்போது நமக்கு அது பிரிய செய்யாது இல்லையா. நான் 2 தையல்லாம் போட மாட்டேன், ஒரே தையல் தான் போடுவேன். அந்த ஒரு தையலே நமக்கு அந்த 2 தையல் போடுறதுக்கு மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா உள்ள துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ வந்து நமக்கு சென்டர் டாட்டை பிடிக்க போகிறோம். இந்த சென்டர் டாட்டுக்கு விரலை வச்சு அழுத்தி பிடிச்சிக்கிட்டு கீழே அதாவது நம்ம லைனிங் பீஸையும் மெயின் பீஸையும் வந்து சென்டர் காட்டி நம்ம பிடிச்சி எடுத்துக்கிட்டு தான் நம்ம தைக்கணும். ஏன்னா பூனை சேரீ துணின்றதுனால நகர்ந்துடும், அதனால் நம்ம வந்து அது போல் தான் தைக்கணும் பாருங்கள். இப்போ இந்த டாட்டுமே முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பட்டி பீஸை ஏற்றிக்கலாம் பாருங்கள். ஒன் சைடு நம்ம ஆல்ரெடி தைச்சிட்டோம் இல்லையா, இப்போ செகண்ட் சைடு பீஸுமே நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். பட்டி பீஸ் ஏற்றுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து காஜாவுக்கு வந்து காஜா மெயின் என்ன அப்படின்னாக்கா நமக்கு கொக்கி மாட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த சைடு பீஸை வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். நிறையா உங்கள் சைடில் எப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சைடில் வந்து அந்த காஜா பீஸ் வந்து நம்ம கையில் தான் வந்து கேட்குறாங்க. மிஷினில் தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா இங்கே யாருக்கும் செட் ஆகலை. சரி நமக்கு கொக்கி கட்டுறதுக்கு தான் ஆள் இல்லைல்ல, சரி ஓகே நம்ம வந்து மிஷின்லேயே தைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் நான் இங்கே தைச்சிருந்தேன். கஸ்டமர்லாம் வந்து எனக்கு அது செட் ஆகலை, நீங்கள் வந்து எனக்கு கையிலே வந்து காஜா தைச்சி கொடுத்துருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இந்த சைடில் எல்லாமே வந்து பழகினது அப்படி தான் இருக்குது. அதனால நம்ம வந்து திடீர்னு மாற்றணும் அப்படின்னு நினச்சோம்னா அவங்களுக்கு வந்து அது செட் ஆகணும் இல்லையா, அதனால சரி ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். இப்போ வந்து நான் வீடியோ எடுக்கும்போதே உங்களுக்கு நான் பேசிக்கிட்டே வீடியோ போடுறேன். அதில் வந்து எந்த சத்தமும் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஃபேனை கூட நிப்பாட்டிட்டேன். அது எனக்கு ரொம்ப இப்போ வேர்வை சொட்டிங் ஆகிட்டே இருக்குது. சரி வீடியோக்கோசம் தானே பார்த்துக்கலாம், ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் இது போல் வந்து பேசிக்கிட்டே வீடியோ போடுறேன். எப்பயுமே வீடியோ எடுத்துகிட்டு
நெக்ஸ்ட்டு தான் வந்து நான் தனியாக அதுக்குன்னு எடிட்டிங் பண்ணி நம்ம தனியாக வாய்ஸ் ஒர்க் கொடுப்பேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சரி ஓகே நம்ம இது போல் வீடியோ எடுக்கும்போதே நம்ம பேசிக்கலாம் அப்படின்றதுனால இப்படி நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா வந்திருக்கா அப்படின்ட்டு. நம்ம பட்டியுமே மடித்து தைச்சிட்டோம். இதில் எக்ஸ்ட்ரா உள்ள பீஸில் வெட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம காஜா சைடு பீஸுமே தைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து எப்பயுமே இது போல் தான் தைப்பேன். எனக்கு அது ரொம்பவுமே நல்லா வந்து வருது, அதனால தான் நான் இந்த போல் தைக்கிறேன். ஃபினிஷிங் அழகாக இருக்குது. இந்த முறுக்கி கெட்டெலாம் இல்லாமல் நீட்டாக வரும் இது போல் தைக்கிறது. கொக்கி சைடும் சரி தான், பேக் சைடும் அதோட ஃப்ரண்ட் ஏதாவது காஜா சைடும் சரி தான். அதுபோல் தான் நான் வந்து இது போல் தான் தைக்கிறேன். நீங்கள் ஒரு ரஃப் அடிச்சுட்டு அப்படியே திருப்பி விட்டு இன்னொரு சைடுமே அப்படியே அடிச்சுட்டு வரலாம். முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம காஜா சைடு மார்க்கிங் பண்ணிக்கலாம் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம கழுத்து பீஸை செக் பண்ணிக்கலாம். கழுத்து பீஸு ஆல்மோஸ்ட் ஓகே தான். நம்ம இப்போ வந்து அதை ரஃப் அடிச்சு அவ்வளோதான் சிஸ்டர், முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த கிளாத்தை வந்து நான் இந்த டைல் போட்டேன் அப்படின்னா அந்த துணிக்குள்ளேயே நமக்கு செட் ஆகிடும். இப்போ வந்து இந்த நெக்கு வந்து அவங்க ஆல்ரெடி நல்லா லோவாக கேட்டிருக்காங்க, அதனால் நல்லாவே இறக்கம் வச்சுருக்கேன். அதனால் நம்ம கழுத்து வந்து செக் பண்ண தேவை கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்கு வந்து நம்ம தச்சு எடுத்துக்க போகிறோம் பாருங்கள். நெக் பீஸ்க்கு தச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம எப்படி வெட்ட போகிறோம் அப்படின்னா இது வந்து நீட்டாக அப்படி இருக்கும், அப்படி கூட வெட்டிக்கலாம். நமக்கு வேலை கொஞ்சம் ஷார்ட்டாக முடியணுன்றதுனால 2ஆக ஃபோல்டிங் பண்ணி இது வந்து ஸ்ட்ரெயிட் பீஸாக தான் நான் வந்து வெட்டுறேன். 1 இன்ச்சு அளவுக்கு கேப் விட்டு எத்தனை பீஸ் வருதோ நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி எடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ வந்து இதில் நீட்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள். நான் இது போல் பண்ணுறேன்னா எட்ஜ்லேயும் முடியும் போது ஒரு ரஃப் அடிச்சுக்குவேன். ஒரே ரஃப் தான், அப்படி ஒரே வாட்டி இப்படி போயிட்டு வர மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ தான் பிரிஞ்சு வராது. அதனால தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படியே தைக்கிற மாதிரி காமிப்பாங்க. அவங்க வீடியோக்கோசம் அவங்க அப்படியே காமிக்கிறாங்க. நமக்கு வந்து செய்யும்போது நம்ம எப்பயுமே எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஃபினிஷிங்காக செய்யணும், ப்ராப்பராக செய்யணும். அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நம்ம டேப்லெட் போட்டுக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்து நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். என்னுடைய வாய்ஸ்லையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு, நேற்றுக்கு டேப்லெட் போட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். இப்போ நேற்றுக்கு போட்ட டேப்லெட் போட்டுட்டு இருந்ததுனால இப்போ கொஞ்சம் நமக்கு வந்து அந்த மயக்கம் டேப்லெட்டோடைய எஃபெக்ட் வந்து நமக்கு இன்னும் இருக்குது. அதனால் சரி அப்படியே இருந்தோம் அப்படின்னா நம்மளை இன்னுமே சோம்பேறி ஆக்கிடும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இன்றைக்கி எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உட்கார ஆரம்பிச்சேன். நமக்கு எப்பயுமே அர்ஜென்ட்டு வேலைலாம் வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்ற டைமில் தான் வரும். இப்போ வந்து நமக்கு ஆயுத பூஜை வேலை வந்து ஆல்ரெடி இருக்குது, நம்ம அந்த ஒர்க்கை முடித்து கொடுக்கணும். நிறைய பேர் வந்து திங்கக்கிழமைக்குள்ளார கேட்டிருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த 2-3 நாளில் முடித்து கொடுத்துடணும். அதனால தான் இப்போ வந்து நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் முடியாது. இப்போ பாருங்கள், நெக் பீஸ்க்கு நம்ம தச்சு எடுத்துட்டோம். தச்சு எடுத்துகிட்டு இப்போ நெக் பீஸாக வச்சு தச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள். நான் வந்து எப்பயுமே காஜா சைடில் தான் நான் பீஸ் வந்து தைக்க ஆரம்பிப்பேன். எப்பயுமே இது போல் கழுத்து பீஸ் தைக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து லைனிங் பீஸ், அதாவது நம்ம வந்து உடம்பு பீஸுமே சரி தான், இல்லை இந்த மாதிரி கிராஸ் பீஸோ நம்ம நீட்டு பீஸோ இது மாதிரி தைக்கிறோம் அப்படின்னாலுமே சரி தான், அது வந்து இழுத்து தைக்கக்கூடாது, அது அப்படியே தைக்கணும். நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும், ஆனால் நான் வந்து இழுக்கலாம் கிடையாது. அப்படியே பிடிச்சி நம்ம எங்கே வச்சு தைக்கிறோமோ அதுக்கு நேராக அப்படியே தைச்சிக்கிட்டே வர பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தைக்கணும், இல்லைனா வந்து நம்மளுடைய நெக்கோடைய ஷேப்பையே வந்து மாற்றிடும். அதுபோல் வந்து நம்ம நெக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதில் தைக்க வேண்டியது இருக்கும். இப்போ வந்து இதில் ரவுண்ட் நெக்கு தான் நம்ம வந்து வெட்டியிருக்கோம் இல்லையா, அதனால் ரவுண்டுன்றதில் அந்த ரவுண்டு வர இடத்துல நம்ம ஒரு 2 ஃப்ளீட் வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆரம்பத்துலேயும் முடியும் போது அந்த ரவுண்டு எட்ஜு முடியும் போதும் ஒரு 2 ஃப்ளீட் வந்து அந்த ரவுண்டில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஷேப்பு வந்து நல்லா கிடைக்கும். இப்போ இங்கே நம்ம அதே போல் ஃப்ளீட் வச்சுக்கலாம், 2 ஃப்ளீட். அவ்வளோதான் சிஸ்டர், முடிஞ்சுது. இப்போ நம்ம அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். இதை தைச்சிட்டு இந்த மாதிரி வந்து பீஸ் வச்சு நம்ம தைக்கிறோம் அப்படின்னும்போது நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நமக்கு இப்போ இந்த ரவுண்டில் ஃப்ளீட் வச்சோம் பார்த்தீங்களா,
அந்த இடத்துலையும் சரி தான். இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டைமண்ட் நெக் வந்து வச்சுருக்கோம் ஃப்ரண்ட்டில். அதனால் அந்த இடத்துலையுமே வந்து அந்த ஷார்ப்பு வர்றதுக்கு நம்ம ஒரு ஃப்ளீட் வச்சுருக்கோம். இப்போ நம்ம முடிச்சிட்டோம் பாருங்கள். இப்போ அந்த ஷார்ப்பு வர்றதுல ஒரு அர்க்காத்தும், இந்த ரவுண்டில் ஃப்ளீட் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு அர்க்காத்தும், இந்த ரவுண்டில் ஃபுல்லாக ஒரு அர்க்காத் பண்ணி விட்டுலாம். அவ்வளோதான். நம்ம ஃபுல்லாலாம் அர்க்காத் பண்ணி விடணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு அந்த ஷேப் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே மட்டும் அர்க்காத் பண்ணி விட்டுட்டு, நான் இங்கே வந்து ஒரு படிமான தையல் லைனிங் பீஸை வெளிப்பக்கமாக தள்ளி அந்த எஜ்ஜிலே வச்சு ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். எஜ்ஜிலே போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து லைனிங் பீஸ் வந்து வெளியே தெரியாது, பார்க்குறதுக்கும் நீட்டாக அழகாக இருக்கும். நான் எப்பயுமே ஃப்ரண்ட்டில் நமக்கு அதாவது மேலே எப்படி நமக்கு நீட்டாக தெரியுதோ அதே போல உள்ளேயும் நான் வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவன் நான். ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டைலரிங் ஃபீல்டில் வந்து நமக்கு நல்லா ப்ளவுஸ் தான் தைக்க தெரியுது அப்படின்னாலுமே நம்ம எல்லாத்தையுமே நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. நம்ம எப்பயுமே சரி தான், அதில் வந்து நம்ம ஃபினிஷிங்கை கொண்டு வரணும். நல்லா தைக்க தெரிஞ்சிட்டா மட்டும் போதாது, ஃபினிஷிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியில் நமக்கு எப்படி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கோ அதுபோல் உள்ளேயும் வந்து நமக்கு ஃபினிஷிங்கு நல்லாயிருக்கும். எதுவுமே வந்து பிசுறு வெளியே தெரிகிற மாதிரி தைக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ நம்ம மடித்து வச்சு எஜ்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிறோம். எஜ்ஜில் தைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பக்கமாக திருப்பி அதில் ஒரு எஜ்ஜில் ஒரு தையல், அதாவது 2 தையல் வர மாதிரி நம்ம தைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு மெயின் பீஸ் வந்து வெளியே தெரியாது, வெளியே லைனிங் பீஸ் மட்டும் நம்ம எஜ்ஜில் வச்சு தைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த ஷேப் வரட்டெல்லாம் அழகாக நம்ம பெண்டு கொடுத்த மாதிரி துணியை வந்து பிடிச்சிக்கிட்டு அழகாக நம்ம தைச்சோம் அப்படின்னா நமக்கு அழகாக ஷேப்பாக வந்து வந்துடும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஆள் சரியாக அமையல அப்படின்ட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னுடைய வீடியோவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. உங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கணும் அப்படின்னாலுமே எனக்கு நீங்கள் ஃபோன் நம்பர் எடுத்து எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நீங்கள் என்கிட்ட கொரியரில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு நான் ரிட்டன் வந்து கொரியர் பண்ணி அனுப்பி விடுவேன். செகண்ட் தையலுமே நம்ம போட்டுக்கிட்டு வந்துடுறோம் பாருங்க. அது எஜ்ஜிலே போடணும், அப்போ தான் அந்த ரெட்டை தையல் வந்து அழகாக இருக்கும். இந்த சைடில் வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து இந்த 2 தையல் ஒன்றா வருதுங்களா, ரெட்டை தையல், அது போல் தான் வந்து கழுத்துக்கு வந்து அதிகமாக கேட்பாங்க. யாராச்சும் அதாவது ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100ல் ஒரு 10 பேர் வந்து கழுத்துக்கு வந்து எம்மிங் கேட்டிருப்பாங்க. சாதா ப்ளவுஸில் லைனிங் ப்ளவுஸ் இருந்தாலும் சரி தான், ஒரு 10 பேர் தான் கேட்டிருப்பாங்க. மித்தவங்க எல்லாருமே வந்து இது போல் 2 தையல் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுவுமே நமக்கு தைக்கும் போதே அந்த வேலை ஆகிறதுனால அந்த நமக்கு வேலை வந்து ஃபினிஷிங் வந்து அப்போவே முடிஞ்சிடும் இல்லையா, அதனால நான் அது போல தைச்சிட்றது. இப்போ வந்து நம்ம கை வந்து 2 சைடு நம்ம வந்து தச்சு எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, இதை குடஞ்சி வெட்டின சைடு நமக்கு இந்த சைடு வரணும். இப்போ நம்ம அப்படியே இப்படி திருப்பி வச்சு ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம் பாருங்கள். நான் வந்து கை வந்து ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்லாம் வந்து வேறு மாதிரி வந்து ஏற்றிட்டு இருந்தேன். அதில் வந்து பார்க்க போனாக்கா நமக்கு வந்து கை வந்து ஒழுங்காக வரல, அந்த ஷோல்டராண்டை வந்து சுருக்கம் வர ஆரம்பிச்சிது. சரி ஓகே, நம்ம அந்த கை ஏற்றுற ஸ்டைலை வந்து மாற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் இது போல் வந்து தைக்க ஆரம்பித்தேன். இப்போ வந்து அந்த சுருக்கன்றது வர செய்யலை. எனக்கு மிஷின்லேருந்தும் அந்த இப்போ நான் கையை எடுத்துகிட்டு வந்து ஏற்றாமல் அப்படியே கண்டினியூஸாக தைக்கிற மாதிரி இருக்கும். என்ன நம்ம துணியை வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்து எனக்கு இந்த ஷோல்டராண்டை வந்து அந்த தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஃபால்ட் வந்து வர கிடையாது. அதுதான் நமக்கு மெயினாக முக்கியம் இல்லையா, நமக்கு வந்து ஷோல்டராண்டை நீட்டாக இருக்கணும், அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நான் இந்த மெத்தடில் தான் நான் வந்து கை ஏற்றுறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து ஷோல்டர் வச்சு தச்சோம் பார்த்தீங்களா எஜ்ஜில், அதே போல் நம்ம இப்போ அங்கேயே வந்து முடிச்சு எடுத்துக்கலாம். 2 சைடுமே நம்ம ரெட்டை தையல் போட்டாச்சு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் ஓவர்லாக் தான் போடணும். இங்கே பாருங்கள், இந்த ஷோல்டரில் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். எனக்கே பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கு பாருங்கள். அதனால தான் நான் இப்போலாம் இது போல் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு நீட்டாக வருது, நமக்கு நீட்னஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அது போல் நம்ம தைக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நான் இப்போலாம் வந்து இப்படி தான் வந்து தைச்சிக்கிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம துணி தான் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தைக்க எனக்கு வந்து அது ஒன்றும் பழகிடுச்சு. நம்ம மிஷினை விட்டு கிளாத்தை எடுக்காமல் அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆல்மோஸ்ட் ப்ளவுஸ் வந்து முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு.
இப்போ நீட்டாக நம்ம ரெண்டுத்தையும் மடித்து வச்சு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிடும் இல்லையா. இப்போது நீங்கள் என்னுடைய வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துன்னு வரீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்த வரைக்கும் சொல்லுங்கள், இந்த வீடியோவில் இதில் வந்து இப்படி மாற்றிருந்துருக்கலாம், இதை வந்து நீங்கள் இப்படி தைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதனா ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் சொல்கிறது ஓகேவா இல்லை வந்து எனக்கு இப்படி தான் இருக்குது அப்படின்றனா நான் வந்து உங்களுக்கு அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலிமா பார்க்குற நம்ம வியூவர்ஸ்க்குமே வந்து அவங்களுக்குமே அந்த டவுட் இருக்கலாம். நான் கேட்கணும்னு நினச்சேன், அவங்க கேட்டாங்க, நான் பேசணும்னு நினச்சேன், அவங்க பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குமே தோண செய்யும் இல்லையா. இப்போ பாருங்கள், நம்ம இதை வந்து கையில் கை ஏற்றணும் பார்த்திங்களா, இதில் வந்து ஓவர்லாக் போட்டுட்டு வந்துடலாம் பாருங்கள். இப்போ போட்டுட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், ஓவர்லாக் போட்டு வந்துட்டேன். கைக்கு ஓவர்லாக் போட்டாச்சு. பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். ஓவர்லாக் போட்டோடனே ஃபினிஷிங்கு பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம நீட்டாக தையல் வந்து தச்சு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து ஆம்கோல் அளவும் கையோடைய சுற்றளவும் நம்ம வந்து மார்க்கிங் பண்ணணும். மார்க்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னா இடுப்பு சைடில் வந்து ஆல்ரெடி நம்ம தைக்கும் போதே மார்க்கிங் பண்ணிட்டோம். அதனால் இடுப்பு சைடு நமக்கு அளவு தேவை கிடையாது. கை சுற்றளவு, ஆம்கோல் சுற்றளவு, அவ்வளோதான். மார்க்கிங் பண்ணிட்டோம். இப்போ வச்சு நம்ம நீட்டாக தைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் சிஸ்டர். நம்ம கீழே எஜ்ஜில் இங்கே மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது ரெண்டுத்தையுமே வச்சு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு 3 தையல் எடுத்துக்கலாம். அப்படியே ரொட்டேட் பண்ணி நல்லா 3 தையல். இந்த சைட்லாம் வந்து இந்த மாதிரி சைடில் தைக்கும்போது 3 தையல் தான் போடுவோம், அதுக்கு மேலாம் போட மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மொத்தம் என்ன போடுவாங்க, இங்கே 3 தையல் தான் போடுவோம். இப்போ நான் எப்பயுமே தச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளோ துணி வேணுன்றது விட்டுட்டு மீதி இருக்கிற துணிக்கு ஓரத்தில் ஒரு தையல் போட்டுவிடுவோம். போட்டுட்டு அந்த தையலுக்கு வெளியில் இருக்கிற துணியை வந்து கட் பண்ணி விட்டுடுவேன். நீட்டாக இருக்கும். நம்ம ஓவர்லாக் அடிக்கும் போதும் துணி வந்து ஒவ்வொன்றும் நகர்ந்து போகாது. அதனால் அதுவுமே ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இப்போவே நான் செய்யும்போதே ப்ராப்பராக அழகாக செஞ்சுடுவேன். இப்போ பாருங்கள், 1 சைடு முடிஞ்சிருச்சு, செகண்ட் சைடும் நமக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த சைடு நம்ம அளவு எடுத்தோம் இல்லையா, அதையே வச்சு நம்ம கைக்கும் ஆம்கோலுக்கும் நம்ம அதே அளவு எடுத்துக்கலாம். கைக்கு இப்போ ஆம்கோலுக்கு அவ்வளோதான் சிஸ்டர். இந்த வீடியோவை பார்த்த நீங்கள் உங்களுக்கு எதனா இதில் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து நான் பார்த்துட்டா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அதுக்கு நான் ஃபுல்லாக வந்து கமெண்ட்டுக்கு உங்களுக்கு பதில் வந்து சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து டைப்பிங் பண்ண தெரியாது சிஸ்டர். நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து எனக்கு டைப்பிங் பண்ண தெரியாது. நான் இப்போ வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம டைப்பிங் பண்ணுற இடத்துல மைக் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் வந்து பேசிடுவேன். பேசின உடனே அதில் நமக்கு நான் தமிழில் தான் வந்து இருக்கிற மாதிரி தான் அந்த ஆப் தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் டைப்பிங்கு. அது தமிழில் வந்துடும். நான் அதை அப்படியே உங்களுக்கு அமுச்சு விட்டுறேன். அது படிக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது நல்லாவே எனக்கும் புரியுது. அதனால் நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா, நீங்கள் போடுற கமெண்டுக்கு நான் படித்து பார்த்துட்டு, அதாவது நான் படிக்க மாட்டேன், தம்பிக்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லுவேன், இல்லை எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி படிக்க சொல்லுவேன். அவங்க படிச்சுட்டு சொல்கிறாங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நான் அதில் பதில் சொல்லுவேன். எனக்கு அதிலே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நான் பார்த்துப்பேன், நோட் பண்ணி வச்சுப்பேன். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணுவேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இதில் வந்து ஓவர்லாக் போட்டுடுவேன். ஃபினிஷ் முடிஞ்சிடுச்சு. இப்போ உங்ககிட்ட வந்து ப்ளவுஸை ஃபுல்லாக இதை காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ வந்து எண்டுக்கு வந்துடுச்சு. நம்ம இந்த ப்ளவுஸை வந்து முடித்து எடுத்துட்டோம். இது போல் நீங்களும் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டைமிங்கை கீப்பப் பண்ணி நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னும்போது இது வரப்போகிற தீபாவளி காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.